யூடியூப் சேனலுக்கு வணக்கம். நான் உங்கள் சக்திவேல் கிராப்பி அவினாசிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போது வாழை விவசாயம் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழையில் இந்த மாதிரி இலையெல்லாம் ஓரம் கருகுது, எனக்கு குருத்து வந்து ஃபுல்லாக வெள்ளையடிச்சிக்கிட்டு வருது, ப்ளஸ்ஸு உங்களுக்கு இலை வந்து எனக்கு நல்லா ஃபுல்லாக விரியாமல் நேராக நெட்டுக்கிட்டு வருது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் என்ன சத்து பற்றாக்குறைன்னு நம்ம நிறைய பேர் நினச்சிக்கிட்டு அதுக்கு நம்ம உரமாக வாங்கி கொடுத்துருப்போம். யூஸ்வலாக நம்ம இந்த இலையை பார்க்கும்போது உங்களுக்கு இலையோட ஓரம் புற கருகி இருக்கும்போது எல்லாத்துக்கும் தெரியும் இது பொட்டாஸோட பற்றாக்குறை அப்படின்னு நினச்சி நம்ம வெறும் பொட்டாஸ் மட்டுமே நம்ம கொடுத்துட்டு இருப்போம். ஆனால் பிரச்சனை இங்கே பொட்டாஸ் பற்றாக்குறை மட்டும் கிடையாது. இங்கே என்ன பிரச்சனைங்கிறது உங்களோட வேரை பறிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவினாசியில் ஒரு ஃபீல்டில் பொட்டாஸ் பற்றாக்குறை மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஃபார்மர் கூப்பிட்டுருந்தாங்க. வந்து பார்க்கும்போது இங்கே எல்லாமே பொட்டாஸ் பற்றாக்குறை மாதிரி தான் வெளியே பார்க்குறது இருந்து, ஆனால் வேர் பறிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வேரெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சா இருக்கும். ஸோ இது வந்து நெமட்டோட பாதிப்புனால வர்ற ஒரு பற்றாக்குறை சிம்டம்ஸ் தான் இது. ஸோ இது மெலைடோகைன்கிற ஸ்பீசிஸ் சேர்ந்த ஒரு வகையான நூற்புழு தாக்குதல்னால வர்ற டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இது எப்போல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே மொதல் 3 மாதத்துலேருந்தே உங்களுக்கு வந்து மண்ணில் இருந்தோ இல்லை நீங்கள் நட்ட கண்ணில் இருந்தோ உருவாக ஆரம்பிக்கும். வேருக்குள்ளே போயிட்டு அது முட்டை வச்சு முட்டை வந்து பொறிச்சு அப்படி பல்ஜ் ஆகி உங்களுக்கு இந்த வேருக்குள்ளே முடிச்சாயிரும். ஸோ இது இப்படி ஆகும்போது உங்களுக்கு மண்ணிலிருந்து சத்துக்கள் வந்து இந்த வேர் மூலியமாக உள்ளே போக முடியாதனால மெயினாக ஃபஸ்ட்டு இது பொட்டாஸோட சத்து வந்து உள்ளே போகிறத தடுக்கும். ஸோ அப்படி தடுக்கும்போது உங்களுக்கு மெயின் ஃபஸ்ட்டு பொட்டாஸோட பற்றாக்குறையான இந்த ஓரம் கருகிறது வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வெள்ளை குருத்து வரும்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தார் வர நேரத்தில் உங்களுக்கு குருத்தெல்லாம் சிறுத்து போய் வெள்ளை குருத்தாட்டு வரும். ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நியூட்ரியன்ட்டோட அப்டேக் வந்து ஸ்டாப் ஆகிறதுனால தான் மேலே உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். ப்ளஸ் இதையும் தாண்டி எனக்கு வந்து சிவியரான ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா தார் வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு காய் வந்து ஊறாமல் குச்சி காய் பேனக்காய்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பேனக்காய் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நெமட்டோட வந்துருச்சுனாலே உங்களுக்கு வந்து மகசூல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு 50% மேலே உங்களுக்கு அவுட் தான். ஸோ இதுக்கு நம்ம வர்றதுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில ப்ரிவென்டிவ் மெசேஜ் பண்ணோம்னா மட்டும்தான் ஸோ அதில் இருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஸோ அதுக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப முன்னாக்கு வந்து நீங்கள் நடவு பண்ணும்போதும் சரி, ஒரு 3 மாதத்துலையும் சரி, ஏக்கருக்கு ஒரு 50 to 100 கிலோ வரைக்கும் நீங்கள் போடுங்க. ஸோ அந்த வேப்ப முன்னாக்கோட கச்சல் வந்து உங்களுக்கு வந்து நூற்புழுவோட தாக்குதலை குறைக்கும். ப்ளஸ் இந்த நடவு பண்ணும்போது 3வது மாதத்துல வேப்ப முன்னாக்கு கூட ஃபியூரடான் குருணை ஏக்கருக்கு வந்து ஒரு 5 to 10 கிலோ வரைக்கும் நம்ம வந்து ஃபியூரடான் குருணை வந்து நம்ம 3G கிரானுல்ஸ்னு சொல்லி வருங்க. அது போடும்போது உங்களுக்கு நெமட்டோட கண்ட்ரோல் வந்து கண்ட்ரோல் ஆகும். இதையும் தாண்டி நமக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு செய்ய வேண்டிய விஷயம், வாழை நான் வச்சுருக்கேன்னா நீங்கள் எந்த உரம் போடல அது மேட்ரு கிடையாது. நீங்கள் வேர் மருந்துங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நடவு நட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30வது நாள் 30 to 45 நாளில் ஒரு டோஸ் வேலம் பிரைமோ டாரஸோ இல்லை வனிவாவோ. ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கிற நெமடிசைட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த 3 நம்ம சொல்லலாம். ஒன்று வேலம் பிரைம், இன்னொன்று டாரஸ். இந்த வேலம் பிரைம் மாதிரியே இருக்குது, அதே கெமிக்கல் ஃப்ளோ பயிரம் தான். ப்ளஸ்ஸு வனிவான்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக வந்துருக்கிற ஒரு நெமடிசைட். ஸோ இந்த 3ல் ஏதோ ஒன்று நம்ம நடவு நட்டு ஒரு 30 to 45 நாள்லேயே மொதல் டோஸ் வந்து வேறு மருந்து ஊற்றிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்தில் பூ வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 மாதத்தில் இன்னொரு டோஸ் நம்ம வந்து ஊற்றணும். நீங்கள் தொடர்ந்து வாழை போட்டுட்ருக்க பகுதிகளான ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், அவினாசி இந்த மாதிரியான ஏரியாக்களாக இருந்தீங்கன்னா மரத்துக்கு வந்து வேலம்பரியம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 மில்லியை வைக்கிறதுக்கு பேர் 1 மில்லியாகவே வச்சு ஊற்றுங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து வாழை விவசாயம் செஞ்சு உங்களுக்கு மண்ணில் வந்து நெமட்டோட தாக்குதல் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம கிராப் ரொட்டேஷன் நம்ம பண்ணி வந்து இந்த இதை அழிக்கணும். ஆனால் நம்ம வந்து தொடர்ந்து வாழையை பயிரிட்டு வரதுனால நீங்கள் வந்து நெமட்டோட தாக்குதல் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு மரத்துக்கு 1 மில்லிங்கிற கணக்கில் வந்து நீங்கள் வேலம்பரைமையும் இல்லை டாரஸையோ யூஸ் பண்ணுங்கள். வனிவை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஏக்கருக்கு வந்து 220 மில்லி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கெமிக்கல் மெத்தட்ஸும் ப்ளஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேப்ப முன்னாக்கு போகிறது, ஃபியூரான் கொண்டு போகிறது பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழை இந்த மாதிரி உங்களுக்கு பழுக்காமல் உங்களுக்கு வந்து நல்லா கொண்டு வரலாம். இந்த ஆரோக்கியமாக வேர் இருந்தால் தான் நம்ம கொடுக்குற உரங்கள் வந்து நம்ம பயிர் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு மகசூல் பெற முடியும். ஸோ இந்த வேர் மருந்து கொடுக்குறத மறந்துடாதீங்க.